விழுப்புரத்தில் விடிய அமைச்சர் பொன்முடியுடன் சேர்ந்து அமைச்சர் நேரு கண்துடைப்பாக நடத்திய ஆய்வு பணி அப்பகுதி மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. விழுப்புரத்தில் 1991ஆம் ஆண்டு புதிய பேருந்து நிலையம் அமையும் என அப்போதைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பொன்முடி அறிவித்து 2000ஆம் ஆண்டு திறக்கப்பட்டது. இந்த பேருந்து நிலையம் திறந்து 24 ஆண்டுகள் ஆகியும் இன்று வரை படகு சவாரி மட்டுமே நடத்தாத குறை என்ற வேதனையில் மக்கள் உள்ளனர். இந்த நிலையில் விழுப்புரம் மாவட்டத்தில் 2 நாட்கள் பெய்த கனமழையினால் பல பகுதிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டன. இன்னமும் பல இடங்களில் தண்ணீர் வடியாமல் உள்ளதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே விடிய ஆட்சியின் அமைச்சர் KN நேரு விழுப்புரம் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொள்வதாக கூறி புதிய பேருந்து நிலையத்தில் உள்ள ஒரு இடத்தில் மட்டுமே ஆய்வு மேற்கொண்டு 10 நிமிடத்திற்குள்ளாக கிளம்பியிருப்பது பொதுமக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. துறை அமைச்சர் வந்தார் KN நேரு அவர்கள் வந்து பார்வையிட்டு போனாங்க. அந்த பகுதி மட்டும்தான் பார்வையிட்டு போகிறாங்க. அதுக்கான வழி அதுக்கு முன்னால் வந்து முதலமைச்சர் வந்து ஸ்டாலின் அவர்களும் வந்தாங்க போன வருடம். அவங்களும் வந்து பார்வையிட்டு போனாங்க. அது மெயின் பகுதி நிறையா விழுப்புரம் நகரம் முழுக்கும் அது மாதிரி தான் இருக்குது. மழை ட்ரைனேஜ் வசதி சுத்தமாகவே இல்லை. பாலசகடன்ற பேரில் அதில் விட்றாங்க. ஆனால் வாய்க்காலில் தான் வருது மழை பெஞ்சா. நகரம் முழுக்க 42 வார்டுமே இதே பிரச்சனை எல்லா பகுதியிலையும் இருக்குது. சில வார்டில் வந்து ரோடே இல்லை சுத்தமாக. அதெல்லாம் வந்து அந்த துறை அமைச்சர் KN நேரு அவர்கள் வந்து பார்வையிடலாம். புதிய பேருந்து நிலையம் மட்டும் பார்வையிட்டு போகிறாங்க.